ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. ஏதோ பாகுபலி படத்துல பிரம்மாண்டமான படத்தை வந்த மாதிரி அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ரீரிகார்டிங் பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதாம அலட்டாத நடிப்பு, அலட்டாம வாழ்ந்து காட்டுறதுன்னா அது விஜய் ஆண்டனி. நல்லா இருக்கு. ஃபைட்ஸ்லாம் நல்லா இருக்கு. ஆக்ஷன் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ரியலிஸ்டிக்கா இருக்கு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பழைய பாட்டை போட்டிருந்த விதம் நல்லா இருந்துச்சு. டைட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவர் மோஸ்ட்லி இப்போலாம் எக்ஸ்பெரிமெண்டலாக தான் பண்ணுறாரு படம். ஸோ அந்த மாதிரி புதுசாக எதனா ட்ரை பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு அவருடைய வேலை பிடிக்கும், எதிர்பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எப்போவும் விஜய் ஆண்டனி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுற அப்படி. இப்போ ரோமியோவே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, பட் ஆனால் கொஞ்சம் சரியாக போகலைன்ற மாதிரி சொன்னாங்க. இதுவுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இது நல்ல ஷோ ஷாட்டாக ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக இருக்குன்னு தோணுது. லைக் ஒரு இங்கிலீஷ் ஜானர் மாதிரி இருக்குது. பார்ப்போம் இது எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. மக்களுடைய பிரச்சனைகளை வந்து போலீஸ் சொன்னாலும் கேட்கல, யார்கிட்டையும் சொன்னாலும் கேட்கலன்றத இது பண்ணுறதுக்காக எடுத்துருக்காங்க. அவரோட நடிப்பு சூப்பர். சத்யராஜ், சரத்குமார், விஜய் ஆண்டனி ஓகே. விஜய் ஆண்டனி எப்பவுமே கிங்கு தான், யாருக்கும் மேலே போகாத ஒரு நடிகர். ட்ரெய்லர் பார்க்க வித்தியாசமா புது கெட்டப்ல இருக்காரு தலைவர். பார்க்க த்ரில்லர் மாதிரி இருக்கு போல படம் ஃபுல்லா. நிறைய புது ஹீரோஸ் அப்புறம் பழைய ஆளுங்களாம் வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கடைசியாக வந்து 2-3 படமும் நல்லா ஜாலி ஃபேமிலி என்டர்டெய்னராக இருந்துச்சு தலைவன் படம். இந்த படமும் எப்படி இருக்குன்னு போய் தேட்டரில் பார்த்தா தான் கண்டிப்பாக தெரியும். எல்லாருக்கும் மழை பிடிக்கும். ஏதோ வித்தியாசமாக வச்சிருக்காங்க போல சஸ்பென்ஸாக. படத்தில் போய் பார்த்தா தான் தெரியும். ஆமாண்ணா, அவர் பண்ணாத கான்செப்ட், அவர் படாத மியூசிக்காக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிட்டே இருக்காது ஒரு வாட்டியும். ஸோ அதனால் கண்டிப்பாக அவர் அப்ரிஷியேட் பண்ணி நேராக போய் பார்க்கணும். ட்ரெய்லர் நல்லா தான் இருந்துச்சு. படம் பார்த்தா தான் தெரியும். இப்போ விஜய் ஆண்டனி படம் ஓகே. விஜய் மில்டன் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. கடைசி 2-3 படம் விஜய் மில்டன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சுமாராக இருந்துச்சு. பட் கோலி சோடா மேபி அந்த கம்பேக் எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட. விஜய் ஆண்டனிக்கும் லைக் விஜய் ஆண்டனியோட டைட்டில் எல்லாமே வந்து புதுசாக தான் இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். அதே மாதிரி மழை பிடிக்காத மனிதனும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அது இல்லாமல் அவர் வித்தியாசமான படங்களை தான் நடிக்கிறதே அவரோட இது. விஜய் ஆண்டனியோட இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே அந்த வித்தியாசமான லொக்கேஷன், அந்த படப்பிடிப்பு லொக்கேஷன் அதை விட பிரம்மாண்டமாக இருக்குது. அதுலேயும் விஜய் ஆண்டனி கூட சரத்குமார் சேர்றது ஒரு 2 தூணும் சேர்ந்த மாதிரி இருக்குது. அதாம அலட்டாத நடிப்பு, அலட்டாமல் வாழ்ந்து காட்டுறதுன்னா அது விஜய் ஆண்டனி. அதுலேயும் டிஃபரெண்ட்டாக ஒரு வித்தியாசமான கேரக்டர்னா அதுக்கு முக்கியமாக இருக்கிறது நாட்டாமங்கன்னு சொல்கிற மாதிரி சரத்குமார். இவங்க 2 பேர் ஜோடியாக சேரும்போது அது வெற்றியாக இருக்கும். சத்யராஜ் இதில் வரல. சத்யராஜ் வந்தால் இன்னும் அது வேறு லெவலுக்கு போகும். இவங்க 2 பேருக்கு இடையில சத்யராஜ் வந்தான்னா மூர்த்திகள் சேர்ந்த மாதிரி இருக்கும். அது மழை பிடிக்காத மணியனுங்கிறது வித்தியாசமான ஒரு இது. அதே மாதிரி அவர் நடிக்கிறது பூராமல் பிச்சைக்காரன், அண்ணாதுரை இப்படியே இது பண்ணுறாரு. ஆனால் அதை நம்ம எப்போ பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான டிஃபரெண்டான கேரக்டர் இருக்குது அவருக்கு. அவர்னாலே ரொம்ப பிடிக்கும். அது ஒரு ரொம்ப வருது. அவர் கூட நான் வள்ளிமயில் படத்தில் கூட நடிச்சிருக்கேன். ஒரு பாட்டு பூரா அவர் கூட வருவேன். இன்னும் அந்த படம் ரிலீஸ் ஆகலை. அது எனக்கு ஒரு ஆதங்கமாக இருக்குது. அது அவங்களோட ஆக்டிங் எல்லாரும் பார்க்கணும். விஜய் ஆண்டனி கூட சேர்ந்து எப்படி இருக்குது அப்படின்றது. கண்டிப்பாக படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் வரைக்குமே சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராக இருந்துச்சுன்னா, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பாட்டும் இளையராஜாவோட பழைய பாட்டுலாம் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் நேரில் தேட்டரில் பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியும். கண்டிப்பாக என்ன ரா ரியாலிட்டியாக இருக்கும் படம். அது மாதிரி நல்ல சஸ்பென்ஸ் லெவல் மாதிரி தான் ட்ரெய்லரும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நல்ல கிளைமேக்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்கும். ஜென்ரலாகவே நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர், காமெடியாக இருக்கும் படம். தலைவரும் நல்லா நடிச்சிருப்பாரு. சவுண்டு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ நேரில் போய் பார்த்தா தான் தெரியும் தலைவர் படம் எப்படி இருக்குன்ட்டு. ட்ரெய்லர் எதுவுமே பார்த்து முடிவு பண்ணுறது கஷ்டமாக இருக்குது இப்போ. ஏன்னா ட்ரெய்லர் கட்ட எல்லாருமே பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. எடிட்டர்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. படம் வந்தால் தான் தெரியும் படம். சத்யராஜோட கேரக்டர் வந்து ட்ரெய்லரில் ரொம்ப கம்மியாக காமிச்சிருக்காங்க. நான் படத்தில் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணுறேன் சத்யராஜோட கேரக்டர். நான் ட்ரெய்லர் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது மேபி படத்தில் நல்ல வெயிட் இருக்கும்னு நினைக்கிறேன் கேரக்டர். சரத்குமாரும் இப்போது போர் தொழிலெலாம் நல்லா பண்ணியிருந்தார். இப்போ அடுத்த படம் வந்துட்டு வருது. மியூசிக் நல்லா இருந்துச்சு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லர் கேட்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஹெட்ஃபோன்ஸில் கேட்டேன், நல்லா தான் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ், ஏன்னா நான் எல்லா படமும் தேட்டரில் பார்க்குற ஆள். ஸோ இந்த படமும் பார்க்க வாய்ப்புகள். அந்த கேமரா காட்சிகள், அந்த ஒளிப்பதிவு பார்த்தா இந்த சுண்ண எதிரியே ஒளிப்பதிவு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அந்த பொண்ணு கதாநாயகி பேர் தெரியல, ஆனால் அலட்டாமல் இது பண்ணியிருக்குது. ஆனால் சண்டை காட்சிகள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குது. கோலி சோடா அது என்ன அற்புதம் அந்த அவர் எடுத்திருக்காரு. இதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது சின்ன பையங்களை வச்சுட்டு எடுத்ததுக்கும் இதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா வெற்றி பெற வாழ்த்துக்கள். பேக்ரவுண்ட் மியூசிக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. என்னமோ நான் அந்த லொக்கேஷனு அதை எடுத்துருக்கிறதுக்கு லொக்கேஷனுக்கு அந்த சண்டை காட்சிகளும் அதுவும் பார்க்கும்போது
ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏதோ பாகுபலி படத்தில் பிரம்மாண்டமான படத்தை வந்த மாதிரி அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு ரீரெக்கார்டிங் பேக்ரவுண்ட் மியூசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட் தான் ரொம்ப இருக்குது. அது படத்துக்கு அதுவும் ஜோடி சேர்க்குற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக எதிர்பார்க்கும். வெற்றி பெறும். 100% வெற்றி பெறும். வாழ்த்துக்கள் விஜய் ஆண்டனிக்கும் சரத்குமாருக்கும் சத்யராஜுக்கும். மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. கிரிப்பிங்காக இருந்தது மியூசிக்கு. மியூசிக் நல்லா இருந்தது. இஃபெக்டிவாக இருந்தது. கேஸ்ட் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். அது ஃபெமிலியர் ஃபேஸஸாக இருக்குது. நல்ல கதையை மேலே தூக்கி கொடுக்குறோன்னு நினைக்கிறேன். மேபி ரிவெஞ்ச் ஸ்டோரியாக இருக்கலாம். ஒரு சூஸியாக இருக்குது ப்ரோ. நல்லா வித்தியாசமான ஒரு டைட்டிலாக இருக்குது. அவரோட லைனப்பில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ரோமியோ, மழை பிடிக்காத மனிதன், இந்த மாதிரி டைட்டில்ஸும் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறா அப்படி. ஸோ பார்ப்போம். கண்டிப்பாக ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். எல்லாமே அவங்களாம் சொல்லவே வேணாம். சரத்குமார் சாரோட ஆக்டிங்லாம் சூப்பராகவே இருக்கும். விஜய் ஆண்டனி எப்பவுமே அவர் கரெக்டாக சூஸ் பண்ணுறாரு. அவருக்கு அந்த சட்டிலான ஆக்டிங் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக சூஸ் பண்ணுறாரு. ஸோ இதுலேயும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இது ஒரு கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கோலிஸோட 2 ஆக்சுவல் நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு போகலை. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்கு. இந்த மாதிரி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. எல்லாமே ஓகே.